எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்வாகதா. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஸ்வாகதா. போன தடவை யாருமா நடுவர் நீங்கள் பாடும்போது? எனக்கு ஸ்ரீலேகா பார்த்தசாரதி மேடம் ஜட்ஜாக இருந்தாங்க சார். என்ன பாடல் பாட போறேம்மா? நான் துலாபாரம் படத்துல இருந்து பி சுஷீலா அம்மா பாடின பூஞ்சிட்டு கண்ணங்கள் பாட்டு பாட போறேன் சார். சரிங்க. இதுக்கு இசையமைத்தது தேவராஜன் சார் அண்ட் கவியரசு கண்ணதாசன் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. வெரி குட். ரொம்ப அழகான பாட்டு. Give her a big round of applause. All the best. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்து பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி. செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி. கண்ணீரொப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையுங்கள் ஆடுது சோரின்றி. இதயங்கள் ஏங்குது வாழ்வின்றி. கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை. கண்ணுரங்கு கண்ணுரங்கு பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்து பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. I've got nothing to say. ஏன்னா நீங்கள் பாடின விதம் ஐ திங்க் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்வால்வ் ஆன விஷயம் என்னென்னா, நீங்கள் பாடும்போது நிஜமாவே அழுதுகிட்டு பாடுற மாதிரி உங்கள் ப்ரீதிங், அந்த ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தைக்கு அந்த கேப் போது எனக்கு இங்கே வெளில சவுண்ட் மானிட்டரில் சவுண்ட் பண்ணும்போது அழகிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி நைஸ். பட் கொஞ்சம் ப்ரீதிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூ ஃபைண்டிங் இட் குவைட் டிஃபிகல்ட் டு சிங். பட் completely I'm emotionally attached with this song, so I completely got it. இல்லை, என்னால் டெஃபினட்டாக உணர முடிஞ்சது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே அந்த இன்வால்மெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். யூ காட் a wonderful voice. தேங்க்யூ சார். கலைஞர் எப்போவுமே நடிகராக இருந்தாலும் சரி, பாடகராக இருந்தாலும் சரி, அதில் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியணும். ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா பாட்டே வராது. அப்புறம் இல்லை ரொம்ப முடியா அப்படின்னு விட்டு போய்ட்றோம், பாட்டே பாட முடியாது. அந்த இன்வால்வ் ஆன மாதிரி நடிக்கணும். நம்ம ரொம்ப ப்ரீதிங் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். என்ன பொங்குது அப்படின்னு எல்லாம் பாடுறீங்க. கண்ணி ரிலே ரிலே என்ன ரேஸா அது? ஐயோ சிரிக்கிறீங்களா? என்ன சிரிப்பு தானே? வெரி குட், பரவாயில்ல. அந்த அந்த சின்ன கா வருது ஒரு இடத்துல, பொண்டுரங்கு பொண்டுரங்கு கண்ணில் காணும் வரை. அது ரிஜிஸ்டர் ஆகணும் நல்லா. அங்கே மூச்சு ஆயிடுச்சு உங்களுக்கு, காணும் வரை அது நல்லா தெரியணும். அது நல்ல இடம். அது தேவராஜன் மாஸ்டர் கிட்ட பர்மனெண்ட்டாக அரேஞ்சராக கண்டக்டராக இருந்தவர் சேகர் அவர்கள், நம்ம ஏஆர் ரஹ்மான் அப்பா, அவங்களோட அப்பா.
அவங்க தான் இதெல்லாம் கண்டக்ட் பண்ண அரேஞ்ச் பண்ணது. கார்ட் ப்ரோக்ரஷன்லாம் அவர் தான் பண்ணது. பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் தேவராஜன் மாஸ்டர் தான் பண்ணுவார். எவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கார். ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் கம்போசர்ஸ் தேவராஜன் மாஸ்டர். ரொம்ப அழகான பாட்டெல்லாம் பண்ணியிருந்தார். இது அந்த ஒரு 2 இடம் அந்த சின்ன காந்தாரம் வரும்போது அது சரணத்தில் கொஞ்சம் ஸ்ருதி, அதாவது ஒரு நூல் அப்படி இப்படி இருக்குது, அவ்வளோதான். அந்த இன்வால்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐயோ சார் ரெடியாக இருக்கார், பேசிட்டோமா வேண்டாமா? கவிதை என்பதே ஒன்றை பற்றி கருவை கவிஞன் சொல்கின்ற விளக்கம் தான் கவிதை. அதில் முதல் வார்த்தையும் ஈற்று வார்த்தையும் சேர்த்தால் நல்ல கவிஞன் அதில் ஒரு கதை சொல்வான், கதை. அது எதிர்கால சந்ததிக்கு மைய எழுத்தையும் ஈற்றையும் சேர்த்தால் அது ஒரு விதையாக அது விழ வேண்டும். அதான் கவிதைங்கிறது. முதல் எழுத்தும் ஈற்றெழுத்தும் சேர்ந்து ஒரு கதை வர வேண்டும். மைய எழுத்தும் ஈற்றெழுத்தும் சேர்ந்து அது ஒரு விதையாக இருக்க வேண்டும். அதை மனதில் தைப்பது போல் சொல்ல வேண்டும். அதுதான் கவிதை. அப்படி எங்கள் கவியரசு கண்ணதாசன் ஒரு பணக்காரியாக வாழ்ந்தவள், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏழையாக்கப்பட்டவள், தன் குழந்தையை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலையில் இந்த பாடலை எழுதுகின்றார். பணக்கார நினைவு அவளுக்கு மனதில் இருக்கிறது, பணக்காரியாக வாழ்ந்தவள். ஆனால் காலச்சூழலில் அடித்து புறந்தள்ளப்பட்டவள், அந்த நினைவு பட்டும் படாமலும் இருக்கிறாள். அதனால்தான் பால் பொங்கல் எப்படி வைக்கிறது என்று கூட மறந்த நிலையில் பன்னீரில் வைப்பார்கள் என்று அவள் சொல்லுகின்றார். அடுத்து ஒரு இடத்தை சொல்லுகிறார், கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு என்று. பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கம் என்னென்னா, சாப்பாடை போட்டுட்டு தான் உப்பு போடுவோம், எடுத்தோடனே உப்பு போடுறதில்லை, இலைகளில் மட்டும்தான் உப்பு வைப்போம். அப்போ அவளுடைய நிலைமையில் சாப்பாடு இருக்குதா, இருந்ததாக நினைவு, அவளுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தும் இல்லாத போன்ற நிலையில் முதலில் சாப்பாட்டுக்கு பதில் உப்பை போடுற, கண்ணீர் உப்பிட்டு. கவிஞனுக்கு தெரிகிறது கண்ணீர் உப்பின் வடிவம் என்று அந்த விஞ்ஞான அறிவும் கவிஞனுக்கு இருக்கிறது. அதனால் கண்ணீர் உப்பிட்டு என்று உப்பை போட்டு விடுகிறாள். சாதம் இருக்கிறது என்ற நினைப்பில், இல்லை என்ற வேதனையில் காவேரி நீரை பிறகு அதன் பின்பு, இல்லைன்னா காவேரி நீரிட்டு கண்ணீர் உப்பிட்டு என்று கூட அந்த சந்தத்தில் பாட முடியும். கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி இதயங்கள் இயங்குது வாழ்வின்றி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த ஏழ்மணியினுடைய அடிநாதத்தை தொடுகின்ற ஆற்றல் கவியரசு கண்ணதாசன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. வாழ்க வளர்.